ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருஸ் நோட்டிஃபிகேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை கன்வென்ஷன் ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம்ல இருக்குது. அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ எதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து தாய்லாந்து இன்டர்நேஷனல் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ 19ஆம் தேதி திங்கட்கிழமை வரைக்கும் இது அவைலபிளாக இருக்கும். ஸோ காலையில் 10 o'clockலேருந்து ஈவினிங் 8:30 வரைக்கும் இந்த எக்ஸ்போ அவைலபிளாக இருக்கும். எக்ஸிபிஷன் ப்ளஸ் சேல்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இங்கே வந்து ஃபர்னிச்சர் அண்ட் தாய்லாந்து அதர் கண்ட்ரிஸ் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது. எக்ஸிபிஷனுக்காகவும் சரி, சேல்ஸுக்காகவும் சரி. ஸோ கவுண்டர் 2, அதாவது ஹால் 2 and 3 வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸிபிஷனுக்காக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ₹50 பெர் ஹெட் சார்ஜ் பண்ணுறாங்க உள்ளே போகிறதுக்கு. கிட்ஸுக்கு டிக்கெட் கிடையாது. மோர் தென் 10 இயர்ஸ் அவங்களுக்கு மட்டும் தான் டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கேஷ் ப்ளஸ் யூபிஐ ரெண்டுமே டிக்கெட்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்குறதுக்கு. அப்புறம் உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஃபர்னிச்சர் எக்ஸ்போ ஃபுல்லாகவே இருக்கும். ஃபர்னிச்சர் இந்த சென்ஸ் சேர்ஸாக இருக்கட்டும், சோஃபாஸ், பெட்ஸு, அதுக்கப்புறம் டைனிங் டேபிள், அதாவது ஃபர்னிச்சர்ஸ் அந்த ஃபர்னிஷ் பண்ணுவாங்கள்ல, வீடு வாங்கும்போது இதெல்லாம் ஃபர்னிஷ்டாக வச்சுருக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதற்கு எல்லாமே இங்கே இருக்குது. எந்தளவு கிராண்டியூராக நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கேற்ப எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சோஃபாஸ், சேர்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நான் போய் நிறைய சோஃபாஸ், சேர்ஸ்லாம் உட்காந்தேன். என்னடா இவ்வளோ லக்ஸூரியஸாக இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள். இது வந்து ஒரு ப்ராடக்ட் பேர் சொன்னாங்க, கரெக்டாக ஞாபகம் இல்லை. அது அவ்வளோ ப்ரீஷியஸான ஒரு ப்ராடக்டாக அதில் செஞ்சதான் அந்த டைனிங் டேபிள். அதை தாண்டி இங்கே வந்து நம்ம ஒரு ரெக்லைனர் சேரில் உட்காந்தோம். அந்த ரெக்லைனர் சேர் வரும்போது சொல்கிறேன். நான் போகும்போது கரெக்டாக ஒரு 12 o'clock இருக்கும். கூட்டம் வந்து ஓரளவு நல்லாவே இருந்தது. வெளியே வரும்போது எக்கச்சக்கமான கூட்டம் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ இதுதான் சோஃபாஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெக்லைனர் சோஃபாஸ். இந்த சோஃபா வந்து நான் உட்காந்து பார்த்தேங்க. ₹28,000 அந்த ஒரு சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா, அதில் என்னங்க ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் உட்காரலாம், சாயலாம், தூங்கலாம் எல்லாம் அப்படின்னாங்க. அது தாண்டி ரெக்லைனர் இருக்குது. அது சோஃபா அந்தளவு சாஃப்ட்டாக இருக்கும். உங்களுக்கு முதுகு வலி அப்படிங்கிறது வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அது மாதிரி ஒரு சோஃபா. அதேமாதிரி ஒரே சோஃபாஸ், சேர்ஸு ப்ளஸ் அங்கேயே வந்து பெட்டு சேர்ந்து இருக்கிறா போல் இருக்குது. எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் ஆஃப் டைனிங் டேபிள்ஸில் இவ்வளோ வெரைட்டிஸ் நான் பார்த்ததே கிடையாது. அதை தாண்டி இன்டீரியர்ஸ் நம்ம ஒரு வீட்டுக்கு என்னெல்லாம் பண்ணுவோமோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சோஃபாஸே பாருங்கள் எந்தளவு, சேர்ஸு சோஃபாஸ்லாம் எந்தளவு சூப்பர்பாக இருக்குது பாருங்களேன் பார்க்கவே. இது வந்து 19ஆம் தேதி வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். திங்கட்கிழமை வரைக்கும் தான், அதுக்கப்புறம் கிடையாது. அப்புறம் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு சில ஷாப்பில் வந்து கிளியராகவே சொல்லிட்டாங்க, வீடியோஸ் எடுக்கக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே இருந்ததுங்க. அடுத்து ஒரு வீட்டில் டைனிங் டேபிள் செட்டப் இது மாதிரி கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க. இது அப்படியே வந்து நம்ம வீட்டில் நம்ம ஸ்பேஸ் சொல்லிட்டோன்னா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்களாம். அதேமாதிரி வீட்டுக்குள்ளேயே ஆடுற மாதிரி ஊஞ்சல், அந்த செட்டப்பும் அவங்க பண்ணி கொடுப்பாங்களாம். இதெல்லாமே நீங்கள் வந்து ஜஸ்ட்டு புக் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே டெலிவரி பண்ணுறாங்களாம். வித்தின் சென்னை ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அவுட் ஆஃப் சென்னைனா கொஞ்சம் டெலிவரி சார்ஜஸ் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே இந்தோனேஷியா ஃபர்னிச்சர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டால் இருந்தது. அதுக்கடுத்து எங்கே பார்த்தாலும் புத்தர் இருந்தாங்க. ஸோ அவங்க புத்தர் சிலை வந்து எல்லா இடத்துலையும் இருந்தது. அதை தாண்டி முருகன், அப்புறம் ராதாகிருஷ்ணர், இதெல்லாமே வந்து ஹேங்கிங்ஸ். இது வந்து ஒரு சில கடைக்கு போனேன். உள்ளே போனாலே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபுல்லு வுட்டு தான், பெயிண்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு ஷாப் இது. பெயிண்டிங்கே கிடையாதான், அதெல்லாம் வுட்லேயே செஞ்சது அப்படின்னு சொன்னார் அங்கே வந்து இருந்த ஒருத்தர். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கவே. நீங்கள் போனீங்கன்னா இன்னும் என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறம் பிளாங்கெட்ஸ், அப்புறம் பில்லோஸ், இதை மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்க சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அதேமாதிரி ஆஃபர் ப்ரைஸ்லேயும் போயிட்டுருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் குவாலிட்டிங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம் தான் உள்ளே போனோம். ஆனால் 2-3 விஷயங்கள் வாங்கினோம். அது என்ன அப்படிங்கிறது வீடியோ முடியும்னு சொல்கிறேன். ஸோ சேர்ஸில் எந்த மாதிரி சேர்ஸ்லாம் நம்மளுக்கு லக்ஸூரியஸாகவும் இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் வெரைட்டிஸ் ஆஃப் சேர்ஸு எது வேணால் நம்ம உட்காந்து பார்த்துட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 2-3 சேரில் உட்காந்து பார்த்தோம். அந்த சேர் உட்காரும்போது தெரியுது அந்த அளவு கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது மாதிரி ஆர்டிஃபிஷியல் ட்ரீஸு, ஃப்ளார்ஸு, அது மாதிரி விஷயங்கள் இருந்தது. அப்புறம் இங்கே இந்த மாதிரி லைட்ஸ்லாம் வந்து அங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எவ்வளோன்னு கேட்டோம் அந்த செட்டு. அப்படியே 35,000 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ரைஸஸ் வந்து அங்கே டிஸ்கவுண்ட் ப்ரைஸும் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே இருந்தது. ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பர்பாக இருந்தது. இது வந்து ஒரு மோதிரம், கையில் போடுற ரிங் எல்லாமே ₹1,000 ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வால் ஹேங்கிங்ஸ் எப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் இது வந்து பிளாங்கெட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து கீழே நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, ரெஸ்ட் ரூம்ஸ் போன வாசலில், அப்புறம் வீட்டு வாசலில் அங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி பிளாங்கெட்ஸும் அங்கே அவைலபிளாக இருக்குது. அப்புறம் இது மாதிரி சீனரிஸ், ஆர்ட்டு எல்லாம் எப்படி இருக்குது பாருங்களேன், பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. இதெல்லாமே வந்து பெயிண்ட் பண்ணுது. எங்கே பார்த்தாலும் ராதாகிருஷ்ணர் இருந்தாங்க. ஸோ அந்த இதுவும் வச்சுருக்கேன். அப்புறம் மார்பிள்ஸில் செஞ்ச ஒரு கடை, இது ராஜஸ்தான்லேருந்து அவங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. மார்பிள்ஸில் எல்லாமே செஞ்சது இது. எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருந்தது அங்கே. பட் ஆனால் லைஃப் வொர்த்தியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணது, 3D ஆர்ட்டு, 5D ஆர்ட்டு அப்படின்னு நிறைய விஷயங்கள் உள்ளே வச்சுருக்காங்க. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ₹50 தாங்க என்ட்ரி ஃபீஸு. வாங்குறீங்களோ இல்லையோ, ஜஸ்ட்டு விண்டோ ஷாப்பிங் சொல்லுவாங்களா, போய் பார்த்துட்டாவது வரலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து நல்லா நடப்பீங்க அப்படின்னா போங்க. ஏன்னா 5 ரவுண்ட்ஸ் நடக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் 2 to 3 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஃபுல்லும் கவர் பண்ணணும்னு நடக்கிற மாதிரி
மாதிரி இருக்கும். எக்ஸிட் வந்து நடுவில் தான் இருக்கும், அது உள்ளே தான் பூந்து நீங்கள் போகணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உட்கார்ற மேஜை அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே ஃபுல்லி வுட்டு. அதுக்கப்புறம் இந்த கடையில் போனோம். இந்த கடையில் போய் நம்ம ஒரு சில விஷயங்கள் ரேட் கேட்டோம். அந்த ராதாகிருஷ்ணருக்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா 35,000 சொன்னாங்க. இது கீழே போட்டால் அவ்வளோ சீக்கிரம் உடையாது அப்படிங்கிறதையும் அவங்க கிளியராக சொன்னாங்க. நான் போன டைமில் பெயிண்ட் ஒன்று பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதோட சின்ன ஃபுட்டேஜ் தான் இப்போ பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அதே ஸ்டாலில் இதெல்லாமே அவங்க வரைஞ்சி ரெடி பண்ணது. ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் லைவாக போய் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வீட்டுக்குள்ளே நம்ம வைக்கிற ஒரு சில விஷயங்கள். இது வந்து வால் ஹேங்கிங்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி வால் ஹேங்கிங்ஸ் அதாவது நம்ம ஃபோனுக்கு எப்படி வால்பேப்பர் வைக்கிறோமோ அதேமாரி. அப்புறம் கிளாக்ஸ்லேயே எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பாருங்களேன். நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் கிளாக்ஸில் என்னெல்லாம் பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து இதுக்கு ஒரு பேர் சொன்னாங்க, பட் ஞாபகம் இல்லை. இது போட்டிங்கன்னா அதுவே வந்து அந்த ஸ்மெல்லை வீடு ஃபுல்லும் க்ரியேட் பண்ணிவிடுமா. அந்த மாதிரி ஒரு மிஷினை 350 ருபீஸ் சொன்னாங்க. பேக்ஸ்லாம் 800 ஸ்டார்டிங்லேருந்து இருந்தது. அப்புறம் அதாவது லேடிஸ் யூஸ் பண்ணுற அந்த காதுக்கு போடுறது, கைக்கு போடுறது, அப்புறம் கழுத்துக்கு போடுற விஷயங்கள்லாம் நிறைய இருந்தது. குழந்தைங்களுக்கான கிட்ஸ் ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் நிறைய இருந்தது. அவங்களுக்காகவே ஒரு செக்ஷன் ஃபுல்லுமே ஒரு 200லேருந்து 400 மீட்டர் அவங்களுக்காகவே வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடம் ஃபுல்லும் செம்ம கூட்டம். அதேமாதிரி இது மாதிரி வால் ஹேங்கிங்ஸ் இது மாதிரிலாம் வாங்கலாம். கிளிப்ஸுக்குனே ஒரு ஸ்டாலு, எக்கச்சக்கமான கிளிப்ஸு. ஸோ அங்கே வந்து எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ எதனா டவுட்ஸ்னால் கூட நீங்கள் கேட்டு கிளாரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேர் பேண்ட்ஸ் மாதிரி. ஹேர் பேண்ட்ஸ்லேயே இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. நான் போன டைமில் ஒரு 1:30 மணிக்கு எடுத்ததுங்க. எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா. அதை தாண்டி இது மாதிரி ஃப்ளார்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் நீங்கள் வீட்டு சைட்லலாம் வச்சிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும். அதை நம்ம வந்து நம்ம தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னும் அவங்க சொல்கிறாங்க. அடுத்து நிறைய காதணிகள், கழுத்தணிகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. இந்த பெர்ஃப்யூம் அத்தராக இருக்கட்டும், ஒரிஜினல் பெர்ஃப்யூமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது. அப்புறம் ஜென்ஸு, லேடிஸ்லாம் போடுற மாதிரி பிரேஸ்லெட்டு, செயின்ஸு, அப்புறம் லேடிஸோட ட்ரெஸ்ஸு. இது வந்து உகாண்டாலேருந்து வச்சுருக்கிற ஒரு ஷாப்பு. ஸோ அவங்க ஷாப் இது. ஸோ அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டிபெட்டியன் ஷாப்னு ஒன்று. ஸோ அங்கே அவங்க யூஸ் பண்ணுறதுலாம். அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸு, பக்லாவா இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து அவங்க 1000லேருந்து சொல்கிறாங்க. பாதாம்லாம் ஒரு சிலது காஸ்ட்லியாக எனக்கு தெரிஞ்சுது. பட் குவாலிட்டி அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறாங்க. அதை நம்ம குறை சொல்ல முடியாது. இது மாதிரி ஹேங்கிங்ஸு, அப்புறம் நம்ம எல்லாமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த லேடிஸ் ப்ரிஃபர் பண்ணுற பொருட்கள் நிறைய இருக்குது. போய் பார்க்கணுனாலும் பார்க்கலாம், வாங்கணுனாலும் வாங்க. நிறைய பேர் பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க, போய் பார்க்கலாம். அடுத்து பக்லாவா, சாக்லேட்ஸு, ஃபாரின் சாக்லேட்ஸ் இது மாதிரி நிறைய விஷயங்கள். டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் எல்லாமே ஒரிஜினல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே வித்துட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்ன இந்த மாதிரி லைட்டில் வர விஷயங்கள் நிறைய சேல்ஸ் பண்ணுறாங்க. பார்க்கவே செம்மையாக இருந்ததுங்க. அப்புறம் லேடிஸ்க்கான ட்ரெஸ்ஸஸில் மல்டிபிள் வெரைட்டிஸ், மல்டிபிள் கண்ட்ரீஸில் லேடிஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களோ அதை மாதிரி ப்ராடக்ட்ஸும் அங்கே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இது வந்து ஒரு ஸ்டால். இங்கே வந்து கப்ஸு, டீ கப்ஸ் மட்டுமே மல்டிபிள் வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அது சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் செருப்பு, அதாவது ஃபுட்வேர். இது வந்து பார்த்திங்கன்னா தாய்லாண்ட் ஃபுட்வேர்னு ஒரு ஷாப் இருந்தது. ஃபிக்ஸட் ப்ரைஸ் 700 ருபீஸ் அப்படின்னு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேயும் நல்ல கூட்டங்க. ஸோ அதோட சின்ன ஃபுட்டேஜ் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 8 டைப்ஸ் ஆஃப் அகர்பத்தீஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். 650க்கு ஒன்று வாங்கினீங்கன்னா 100, 8 வாங்கினீங்கன்னா மல்டிபிள் ஃப்ளேவர்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை ஒரே ஃப்ளேவர் எடுத்துக்கலாம். 650 ருபீஸ். அப்புறம் பாய். ஸோ பாயெலாம் நம்மளுக்கு ரொம்ப கரெக்டான ப்ரைஸில் கிடைக்குது. லேடிஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அது அவங்க வந்து பார்த்தாங்கன்னா தெரியும் அது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது. எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பார்க்க தெரிஞ்சுது. ஆனால் நீங்கள் போய் பாருங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு குவாலிட்டியில் எல்லாமே நல்லா இருந்ததுங்க. குவாலிட்டி நம்ம குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை அங்கே போனால் அப்படின்னே சொல்லலாம். நிறைய விஷயங்கள் லேடிஸ் ட்ரெஸ்ஸஸ் பொறுத்த வரைக்கும், அப்புறம் அவங்களோட காஸ்மெட்டிக்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டட் ஐட்டம்ஸ் நிறைய இங்கே இருக்குங்க. ஸோ போய் பார்க்கணுன்னா 2 days தான் டைம் இருக்குது. நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு தான் நீங்கள் போய் வாங்கிக்கணும். அடுத்து பேங்கிள்ஸ்க்குன்னு ஒரே ஒரு ஷாப் தான் பார்த்தேன். அங்கே அந்த ஒரே கடையில் நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ஜென்ஸுக்காக ஒன்று பார்த்தேன். ஃபேக்ட்ரி அவுட்லெட், அதாவது ட்ரௌசர்ஸு, டிஷர்ட் அதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு கடை வச்சுருந்தாங்க ஷூஸ் அண்டு ஸ்லிப்பர்ஸ்க்கு. அதுவும் லேடிஸ்க்கு தான் வச்சுருந்தாங்க. ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் லேடிஸ்க்காக இருக்குது. அப்புறம் குழந்தைகள் விளையாடுற மாதிரி ஒரு விஷயம். இது வந்து 700 அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற அக்கா பசங்களாம் இதை உடச்சிடுவாங்க அப்படின்ட்டு வாங்கலை. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஸோ சப்பாத்தி மிஷினாக வச்சோன்னே சின்ன மாவை அப்படியே வச்சிடுறாங்க. அதுவே சப்பாத்தி ஆக்கிருமா. நல்ல சூப்பராக இருந்தது இந்த மிஷினு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நாங்களே டெலிவர் பண்ணுவோம். 200 ருபீஸ் அட்வான்ஸ் பே பண்ணுங்கள், பேலன்ஸ்லாம் வீட்டுக்கு வந்துடும். அப்புறம் ராஜஸ்தானி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அப்படின்னு 2-3 கடை இருந்தது. அதில் ஒரு கடையில் இந்த ஃபுட்டேஜ் சாம்பிள்ஸ்க்கு வச்சுருந்தாங்க. அதான் பார்க்குறீங்க. அப்புறம் ராஜஸ்தானி ஸ்டைல்ஸ் இந்த பிக்கிள்ஸ் இந்த கடையில் செம கூட்டங்க. நம்ம போன சைடில் அப்படியே ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு காட்டணுங்கிறதுக்காக இந்த ஃபுட்டேஜ் எடுத்தேங்க. ஸோ எது வேணுமோ வாங்கிக்கலாமா, 150 ஈச் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ராஜஸ்தானி டைப் ஆஃப் ஸ்நாக்ஸ் அதுவும் சாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அவர் வந்து விற்கிறவர் ராஜஸ்தானில் இருக்கிற மாதிரியே தான் இருந்தார். அப்புறம் இந்த டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் இதெல்லாம் யாருக்கு பிடிக்குமோ அங்கே போகலாம். அங்கே டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் சேல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த வித்தை விளையாட்டுலாம் நம்மளுக்கு காட்டல. நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஃபுட்டேஜ் தான் எடுத்தோம். நம்ம அதை வாங்கலைங்க. அடுத்து இது மாதிரி இந்த ராஜஸ்தான் அப்புறம் நார்த் இந்தியா சைட்லாம் போனீங்கன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, லைவாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் அங்கே விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆந்திரா பொடி, அப்புறம் ஸ்நாக்ஸு, குக்கீஸ் இதெல்லாம் ஒரு ஷாப்பு.
ஸோ இது மாதிரி ஸ்நாக்ஸு அது மாதிரி கடைகள் வந்து எக்ஸிட் கேட்டில் முன்னாடி இருக்கும், அதாவது வெளியே வரதுக்கு முன்னாடி இருக்கும். நிறைய ஸ்நாக்ஸு அப்புறம் ஃபுட் ஸ்டால்ஸ்லாம் இருக்கும். அங்கே நீங்கள் எதனா வாங்கி சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாம். சென்னை ட்ரேட் சென்டரில் ஒரு சூப்பரான தாய்லாந்து இன்டர்நேஷனல் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் போட்டிருக்காங்க. அது வொர்த்தியாக இருந்தது அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஒரு சில விஷயங்கள் வாங்கினோம், ஒரு சிலது பார்த்தோம். அது எல்லாமே ரொம்ப சூப்பர்பாக இருந்தது. ₹50 ரேட் சார்ஜ் பண்ணுறாங்க 10 to 8:30ங்க. ஸோ மண்டே வரைக்கும் தான் இது அவைலபிளாக இருக்கும். மக்கள் நிறைய பேர் கேட்கலாம், ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கான்னு. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பைக்கு, கார் பார்க்கிங்லாம் இருக்குங்க.